திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 308 திரு ஆலவாய் காண்டம் வாதவூரடிகளுக்கு உபதேசித்த படலம் பகுதி 51. கர்மமலம் என்பதை பற்றி சிந்தித்து கொண்டு வருகின்றோம். கர்மம் என்பது மாயா காரியங்களாகிய கருவிகளால் திரோதான சக்தியின் துணை கொண்டு உயிர்கள் தான் அல்லாததை தான் என்றும் தனது அல்லாத பொருளை தன்னுடையது என்றும் கருதி தன்முனைப்போடு செய்யும் தொழில், அதுவே கர்மம் என்று அழைக்கப்படுகின்றது. கண்மமலம் இது மாயாமலத்தை பற்றி நிற்கும். மானசம், வாச்சிகம், காயிகம் என்றும் புக்தி பூர்வமாகவும் அபுக்தி பூர்வமாகவும் இது செய்யப்படுவது. சுகதுக்கங்களுக்கு ஹேத்துவாக இருப்பது, புத்தி தத்துவத்தை பற்றுக்கோடாக கொண்டிருப்பது, காரண நிலையில் அனாதியாகவும் காரிய நிலையில் பிரவாக அனாதியாகவும் இருப்பது. கர்மம் இதுவும் ஒரு நித்திய பொருள், மாயையை பற்றி நிற்பது. இதனுடைய காரியம் நாசோத்பத்தியாய் வரும். ஆன்மாக்கள் பெறுகின்ற தனு கரண புவன போகங்களுக்கு காரணமாக இருப்பது. காரிய நிலையில் பலவாக இருப்பது. மனம் வாக்கு காயத்தால் இயற்றப்படுவது. இந்த கண்மம் செய்யப்படும்போது ஆகாமியம் என்றால் விரும்பி செய்யப்பட்டது என்று பொருள். ஆகாமியமாக அது ஸ்தூல கண்மம் என்று நல்வினை தீவினையாக இருக்கும். இது செய்து முடித்த பின் சஞ்சிதமாய் புத்தி தத்துவத்தில் பக்குவம் வரும் வரை கிடந்து ஜாதி, ஆயுள், போகம், பேறு, இழவு, இன்பம், பிணி, மூப்பு, சாக்காடு என்று உயிர்களின் தாழ்வுகளுக்கும் உயர்வுகளுக்கும் காரணமாக இவற்றிற்கு ஹேத்துவாகி ஜனகம், தாரகம், போக்கியம் என்று மூவகைத்தாய் அபூர்வம், சஞ்சிதம், புண்ணிய பாவம் என்னும் பரியாய பெயர் பெறும். இது ஈட்டப்படும் போது உலக வினை, வைதிக வினை, அத்தியான்மிக வினை, அதிமார்க்க வினை, மாந்திரம் என்று 5 வகைப்பட்டு முறையே 5 கலைகளில் இருப்பதை நாம் பார்த்தோம். பக்குவத்திற்கு வந்த கண்ம பலன்கள் மட்டுமே ஆன்மாக்களுக்கு ஊட்டப்படுகின்றது இறைவனால். பக்குவம் என்பது அந்த கர்ம பயன்களை தோற்றுவித்தற்குரிய துணைக்கருவிகள் எல்லாவற்றோடும் கூடுவது. ஆன்மா என்பது ஒரு அறிவு பொருள். அறிவு பொருளுக்கு ஆனந்தம்தான் இயல்பு. அப்படியென்றால் இந்த ஆன்மாவுக்கு இன்ப துன்பங்கள் வருகின்றன என்றால் இந்த இன்ப துன்பங்கள் ஆன்மாவுக்கு செயற்கை என்பது புலனாகின்றது. இன்பப் பொருளான ஆனந்த பொருளான சிவத்தோடு கூடி பேரா இயற்கையில் இருக்க வேண்டிய உயிர்கள் அனாதியே ஆணவமல பந்தத்துடன் கூடி அறியாமையால் ஏற்படும் துன்பத்தையும் சகல அவஸ்தையில் மயக்கத்தால் ஏற்படும் துன்பத்தையும் அனுபவித்து வருவதால் இந்த எல்லையில்லா துன்பம் நீங்குவதற்கு ஆணவம் என்ற இருளுக்கு மாற்றாக இருக்கின்ற பேர் அறிவுமயமான திருவருளை பெற வேண்டும். அப்பொழுதுதான் உயிரினது துன்பம் நீங்கும். எனவே இந்த ஆன்மா என்பது ஒரு கால எல்லையில் இந்த குற்றங்களிலிருந்தெல்லாம் நீங்கி சுத்த நிலையை அடைந்து பேரின்பம் துய்க்கும் என்பதும் அந்த பேர் உபகாரத்தை செய்வது ஆன்மாவின் அறிவில் தோன்றா துணையாக இருக்கும் திருவருளே என்றும் திருவருளின் பயன் ஆன்மாக்களுக்கு இவ்வாறு கொடுக்கப்படுகின்றது. நான் படும்பாடு தொலைத்து கழிக்க அக்கிருபை தேடும் என்னை தற்புறக்க உன் திரு பாதுகையை பற்றி நிற்க வைத்து என்னை அருளாதோ என்று அருணகிரிநாத பெருமான் வேண்டுகின்றார். பிறவி துன்பமயமானது என்பதனை திமிர உததி அணைய நகர செனனம் அதனில் விடுவாயேல் என்று திருப்புகழில் அருணகிரிநாத சுவாமிகள் அருளுகின்றார்கள். கண் புதைந்த மாந்தர் குடி வாழ்க்கை மண்ணின் களம்போல சாந்துணையும் சஞ்சலமேதான் என்று அவ்வை பெருமாட்டி நல்வழியில் அருளுகின்றார். தாயுமானவரும் நித்தியம் ஒன்றில்லாத நீர்க்குமிழி போன்ற உடற்கு இத்தனைதான் துன்பமுண்டோ என்னே பராபரமே என்று அருளுகின்றார். பிறந்தோர் உருவது பெருகிய துன்பம் என்பது ஆன்றோர் வாக்கு. அப்படிப்பட்ட இந்த ஆன்மாக்களின் துன்பத்தை துடைப்பது திருவருளே என்கின்ற கருத்தை வெப்பை ஆலவாய் அண்ணல் திருவருள் வடிவான நீரே மண்ணும் மந்திரமுமாகி மருந்துமாய் தீர்ப்பதென்று என்று ஸ்ரீமத் தெய்வச்சேக்கிழார் பெருமானின் திருவாக்கு.
மந்திரம் ஆவதும் மாமருந்து ஆவதும் தந்திரம் ஆவதும் தானங்கள் ஆவதும் சுந்தரம் ஆவதும் தூய் நெறி ஆவதும் எந்தை பிரான்தன் இணையடிதானே என்றும் பசு பாசம் நீக்கி பதியுடன் கூட்டி கசியாத நெஞ்சம் கசிய கசிவித்து ஒசியாத உண்மை சொரூப உதயத்துற்று அசைவானது இல்லாமை ஆன சன்மார்க்கமே என்று எம்பிரான் திருமூலதேவநாயனார் திருமந்திரத்திலே அருளுகின்றார். இதே கருத்தை அச்சம் அகற்றும் அயில்வேல் என்று சிறப்பிக்கின்றார் ஸ்ரீமத் குமரகுரு பரசுவாமிகள். துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கோர் துணை ஆகும் வேல் என்றும் ஆன்றோர் வாக்கு. வருந்தேன் பிறந்தும் இறந்தும் மயக்கும் புலன்வழி போய் பொருந்தேன் நரகில் புகுகின்றிலேன் புகழ்வாரிடத்தில் இருந்தேன் இனி அவர் கூட்டம் விடேன் இயல் அஞ்செழுத்தாம் அருந்தேன் அருந்துவ நின் அருளால் கைலாயத்தனே என்று அருளுவார் பட்டினத்து சுவாமிகள். ஐயம் புகினும் செய்வன செய் என்பது ஔவையார் திருவாக்கு. கொன்றை வேந்தன் செல்வன் அடியினை என்றும் ஏத்தித் தொழுவோம் யாமே என்று அதற்கு மருந்தை கூறுகின்றார் ஔவையார். எனவே அறிவு பொருளாகிய ஆன்மாவுக்கு ஆனந்தம் இயல்பு என்று இருக்க, இந்த ஆன்மாவுக்கு இன்பத் துன்பங்கள் வருகின்றன என்றால் அவை செயற்கை என்பது புலப்படவே இது இடையில் வந்து சேர்ந்தது என்பதும் இது காரியம் என்பதும் அறியப்படும். காரியம் என்றால் அதற்கு காரணமும் இருந்தாக வேண்டும். எனவே இந்த காரணங்களையெல்லாம் பலவாக இருக்கின்ற காரணங்களையெல்லாம் சுருக்கி முதல் காரணம், துணை காரணம், நிமித்த காரணம் என்று மூன்றாக கூறுவார்கள். இதனை சம்ஸ்கிருதத்திலே உபாதான காரணம், சககாரி, நிமித்த காரணம் என்று சொல்வார்கள். இதில் முதல் காரணம் என்பது காரியத்துக்கு மூலப்பொருளாய் குயவன் செய்யும் பானைக்கு மண் போல காரிய பொருளை விட்டு எந்த காலத்திலும் நீங்காது இருப்பது. துணை காரணம் என்பது கருவி காரணம். கருவி என்பது ஒரு காரியத்தை எளிமையாக செய்ய உதவும் சாதனம். குலாலனுக்கு சக்கரமும் அதனை சுற்ற உதவும் தண்டு, மண்ணை மிருதுவாக்க உதவும் நீர் முதலியவை துணை காரணங்கள் ஆகும். நிமித்த காரணம் என்பது இந்த முதல் காரணத்தையும் துணை காரணத்தையும் இணைத்து குடமாக காரியப்படுத்துகின்ற குலாலன். இங்கே காரியமாகிய வினைக்கு முதல் காரணம் அது இன்பத் துன்பமாக வரும் பிராரப்த வினை. துணை காரணம் மாயா கருவிகளாகிய மாயா காரியமான மனம், வாக்கு, காயம் முதலியவை. இவற்றை இணைக்கும் நிமித்த காரணம் என்பது ஆன்மாவிலே ஏற்படும் நான் என்கின்ற உணர்வுக்கு ஹேத்துவாக இருக்கின்ற ஆணவ மலம். இந்த உணர்வு நீங்கிவிட்டால், நான் எனது என்ற உணர்வு நீங்கிவிட்டால் அது கர்மமாகாது. நான் எனது என்ற முனைப்போடு செய்யப்படுபவைதான் கர்மம். நான் அல்லாதவற்றை நான் என்றும் எனது அல்லாதவற்றை என்னுடையது என்று நினைத்து தன்முனைப்போடு செய்யப்படும்போது அது கர்மம் ஆகின்றது. உண்மையில் பார்த்தோமென்றால் நமக்கென்று சுதந்திரமான அறிவு அல்லது தானே விளங்கும் அறிவு இல்லை. தானே இயங்கும் செயலும் இல்லை. பல காரியங்களை செய்யும் இந்த உடலோ, இதனுள்ளே இருக்கின்ற பல கருவிகளோ, இவற்றோடு நாம் இருக்கும் இந்த உலகமோ, இங்கே இருந்து நாம் நுகரும் போகங்களோ எவையுமே நம்முடையது அல்ல. இந்நிலையில் நாம் எதையும் என்னுடையது என்று கருதுவது அது திரிபு உணர்ச்சி அல்லது விபரீத உணர்வு. இந்த திரிபு உணர்ச்சி இது திருத்தப்பட வேண்டியது. ஆன்ம அறிவில் ஏற்படும் இந்த தவறுகள் திருத்தப்படுவதற்காகத்தான் இறைவன் கர்ம பலன்களை இன்ப துன்ப வடிவிலே ஊட்டுகின்றார். வினைப்போகமே ஒரு தேகம் கண்டாய், வினைதான் ஒழிந்தால் தினைப்போதளவும் நில்லாது கண்டாய். சிவன் பாதம் நினை, நினைப்போரை மேவு, நினையாரை நீங்கி இந்நெறியில் நின்றால் உனைப்போல் ஒருவர் உண்டோ மனமே எனக்கு உற்றவரே என்று பட்டினத்து சுவாமிகளினுடைய திருவாக்கு. இந்த ஆன்மாவுக்கு போக ஹேத்துவாக இருப்பது கண்மம், பந்தத்திற்கு ஹேத்துவாக இருப்பது மாயை, போக்திருத்துவம் எனும் விஷயபோக இச்சைக்கு காரணமாக இருப்பது ஆணவ மலம் என்று இந்த மும்மலத்தினுடைய சம்பந்தம் ஆன்மாவை எப்படி பந்திக்கின்றது என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இந்த உடம்பு ஜடம், அறிவு பொருள் என்பது உயிர்.
ஜடமான உடம்பும் அறிவுப் பொருளான உயிரும் தன்மையால் வேறு வேறு ஆனவைகள். ஆனால் இந்த ஆன்மா இந்த உடம்பின் துணையால் அறிவும் அனுபவமும் விளங்கப் பெறுகின்றது. இந்த உடம்போடு இந்த ஆன்மா கலப்பினால் ஒன்றாக கூடி இருக்கின்றது. அப்படி ஒன்றாக கூடி இந்த உயிர் இருப்பதனால் இந்த உடம்பை நிலைக்கச் செய்வதுடன் தான் வேறாக காணப்படாமல் இந்த உயிர் இந்த உடம்பாகவே நிற்கின்றது. அதுபோல உயிரோடு ஒன்றாக கலந்திருக்கும் இறைவன் இந்த உயிரை நிலைக்கச் செய்வதுடன் கட்டுநிலை என்கின்ற இந்த நிலையிலே உயிரின் அறிவும் அனுபவமும் விளங்குதல் பொருட்டு இறைவனானவர் தான் வேறாக காணப்படாமல் அவ்வுயிராகவே நிற்கின்றார். அப்படி உயிர் அறிவோடு ஒன்றாய் இருப்பதனால் உயிரின் கருத்தை அறிந்து அதனுடைய பலன்களை சேர்ப்பிக்கின்றார். உயிர் இல்லை என்றால் எவ்வாறு இந்த உடலுக்கு வாழ்வு இல்லையோ அதே போன்று அருள் இல்லை என்றால் உயிருக்கு வாழ்வு இல்லை என்பதை நாம் உணர வேண்டும். இது பற்றி ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் போற்றி என் வாழ் முதல் ஆகிய பொருளே என்று அருளுகின்றார். எனவே கட்டுநிலையில் பாசக்கருவிகளோடு உயிரை கூடச் செய்து சிற்றின்பத்தை இந்த போகத்தை அனுபவித்து பக்குவம் வரச் செய்கின்ற இறைவனா உயிர்களுக்கு பக்குவம் வந்த பின் மலம் முற்றிலும் நீங்கிய பின் மலசக்தி அடங்கிய பின் சிவபோகத்தையும் தானே ஊட்டுகின்றார். எனவே பாசத்தை அறிந்து அனுபவிப்பதும் சிவத்தை அறிந்து அனுபவிப்பதும் இரண்டையுமே செய்வது இந்த இரண்டுக்கும் இடையிலே இருக்கின்ற ஆன்மா. ஸ்படிகம் இரண்டு தன்மைகளை உடையது. ஒன்று தனக்கு பக்கத்தில் உள்ள பொருட்களின் நிறத்தை தன்னுடைய நிறமாக காட்டுவது. அடுத்து தன் அருகில் பல நிறமுள்ள பொருட்கள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் பற்றாமல் தன்னுடைய நிறத்தை மட்டுமே காட்டி நிற்பது. இந்த இரு தன்மைகளையும் இந்த ஸ்படிகத்திற்கு தருவது சூரிய ஒளி ஆகும். சூரியன் ஸ்படிகத்தின் கிழக்கிலோ மேற்கிலோ தூரத்தில் இருக்கும்போது ஸ்படிகம் தன்னை சார்ந்துள்ள பொருட்களின் தனக்கு அருகே உள்ள பொருட்களின் நிறத்தை தன் நிறமாக பேதமுற திரிபாக காட்டும் உணர்த்தும். பலவாய தன்மைப்பட்டு நிற்கும். ஆனால் சூரியன் அதற்கு அருகிலே, அதாவது ஸ்படிகத்திற்கு நேரே உச்சிக்கு மேலே சூரியன் வந்தபோது இந்த ஸ்படிகத்திற்கு பக்கத்திலே பல பொருட்கள் இருந்தாலும் கூட பக்கத்தில் இருக்கின்ற பொருட்களின் நிறத்தையெல்லாம் காட்டாமல் சூரிய ஒளியின் நிறத்தையே தன்னிறமாக காட்டி நிற்கும் இந்த ஸ்படிகம். இது ஸ்படிகத்தின் பொது இயல்பும் சிறப்பு இயல்பும் ஆகும். இந்த இரு தன்மைகளையும் ஸ்படிகத்துக்கு தருவது சூரிய ஒளி. சூரிய ஒளி இல்லை என்றால் ஸ்படிகத்திற்கு மற்றைய வர்ணங்களை பற்றுதலோ அல்லது தன் ஒளியை தோற்றி நிற்றலோ இல்லை. இது திருஷ்டாந்தம், இது உதாரணம். இதே போன்று உயிர்களானது பாசக்கருவிகளோடு கூடியிருக்கின்ற நிலையில் பாசக்கூட்டத்தோடு சேர்க்கப்பட்டு இருக்கின்ற நிலையில் இறைவன் தன் திரோதான சக்தி கொண்டு மாயா கருவிகள் மூலம் வினைக்கு தக்கவாறு ஆன்மாவுக்கு அறிவு விளக்கம் செய்கின்றார். அதாவது இந்த உலக விஷயங்களை அறிந்து அனுபவிக்க உதவுகின்றார். அதனால் ஆன்மா தனக்கு நேரே உதவும் உடம்பு கருவி முதலியவற்றை இந்த தனுகரண புவன போகங்களையே தான் என்று கருதி இருக்கும். இது திரிபு உணர்ச்சி. இந்த திரிபு உணர்ச்சி உடையவனாய் இந்த ஆன்மா பாசஞானத்தோடு இருக்கின்றது. இதே ஆன்மா இறைவனுக்கு மிக சமீபத்திலே உணரும் முக்தி நிலையில் ஆன்மாவின் பக்குவம் நோக்கி ஆன்மாவின் பக்குவம் காரணமாக இறைவனார் தாம் நேரே இச்சை ஞானம் கிரியை என்ற ஆன்மாவின் இந்த இயல்புகளை ஆன்மாவின் அறிவு இச்சை செயல் என்கின்ற இச்சை ஞானம் கிரியைகளை விளக்குகின்றார். அதனால் சார்ந்ததன் வண்ணமாம் தன்மை உடைய தற்றரும தருமியாகிய ஆன்மா இறைவனுடைய குணமாகிய இச்சை ஞானம் கிரியைகளையே தன்னுடைய இச்சை ஞானம் கிரியைகளாக கருதி உணர்ந்து நிற்கும். இப்படி இரு இயல்பாக இருப்பது அது ஆன்மாவுக்கு ஸ்வரூப லட்சணம் என்றும் தடஸ்த லட்சணம் என்றும் கூறப்படும். இந்த இரண்டு இயல்புகளையும் தருவது திருவருள் ஞானமே. பளிங்கினில் வண்ணம் பற்றும் பகலவன் பக்கஞ்சாரில் பளிங்கினில் வண்ணம் பற்றா பகலவன் உச்சி சாரில் விலங்கு உயிர் இரையை காணா வேளையில் புலன்கள் பற்றும் விலங்கு உயிர் இரையை காணும் வேளையில் புலன் பற்றாவே என்றும்
பன்னிறத்தோடு ஒத்த படிகம் பகல் நடுவில் தன்னிறமே கண்ட தகைமையென மண்ணிறந்தான் உற்றபோது ஆவிக்கு பாதி அற்று தன் இயல்பே பெற்று இடுவதாகப் பெறும் என்பது அனுபோக வெண்பா. இதை பதிபசு பாச விளக்கமும் கூறுகின்றது. பளிங்கு இயமானனாகும் பகலவன் இறைவனாகும். பளிங்கினில் பஞ்சவண்ணம் பார்க்கில் ஐம்புலன்களாகும். பளிங்கினில் வண்ணம் பற்றும் பகலவன் பக்கஞ்சாரில் பளிங்கினில் வண்ணம் பற்றா உச்சியில் பானு வந்தாள் என்று பதிபசு பாச விளக்கம் கூறுகின்றது. தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.